படிக்கிறாங்களா, SMS மட்டும் அனுப்புவேன், யாரையும் கிளாஸுக்கு வாங்க கூட மாட்டேன். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டா நமக்கு நேரம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எப்படி வருவாங்க? ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி காமிச்சிருவாரு. அதனாலதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்ட ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்க தான் செய்யும். அந்த மாதிரி நீங்க தேடும் போது என்னென்ன ஒரு துறையில இருக்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் ஆட்டோமேட்டிக்கா அதுல உறுப்பினர் ஆகிற மாதிரி தான் சார். அந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்து கலந்துக்குங்க, உங்க கருத்துக்களே நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது வந்து இந்த புத்தகத்தெல்லாம் இப்ப நான் வந்து இப்ப 2 நாள் பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அகம்புறம் அப்படிங்கிற விஷயத்தை. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பயிற்சி இல்லாம போயிட்டா கொஞ்சம் தடையாதான் ஆகும். அதுக்கு டெய்லி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு, இந்த புத்தகம் நான் சார்கிட்ட கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்படும் போது கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கு சார். கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கு சார். அதுதான் சார். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கு எல்லாருக்கும் அடிப்படை நூல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் சார். திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணா அது தனியாக ஒரு புக்கு எழுதியிருக்கேன். தொழில் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணனா தொழிலை பத்தி ஒரு புக்கு எழுதியிருக்கேன். மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மருத்துவம் பத்தி எழுதியிருக்கேன். கல்வி அப்படின்னா கல்வியை பத்தி ஒரு புக்கு. இது இல்லாம ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநாடு நடத்துவோம் நாங்க. அதுல ஒரு மலர் வெளியிடுவோம். இது வரைக்கும் நாங்க 7 மலர் வெளியிட்டோம். அதுல வந்து இப்ப நான் கடைசியா 2 ஆண்டு இந்த போன வருஷம் மலரும் அதுக்கு முந்தின வருஷம் மலரும் நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிகிள்லயும் ஒவ்வொரு மலர்லயும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்டிகிள் இருக்கும். இதுல இங்க படிச்ச மாணவர்களுடைய லிஸ்ட் அதுல நாங்க போட்டுருவோம். யார் யாரெல்லாம் சர்டிபிகேட் வாங்குறாங்களோ அவங்க பேரு, ஒரு செல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் நாங்க போட்டுருவோம். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் படிச்சுட்டு போறாங்களோ அதை வேற இன்ஸ்டியூட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க படிச்சுட்டு வரக்கூட நிறைய பேருக்கு இப்ப இங்க எங்க மாநாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு 200 அட்ரஸ் வரும். 200 பேருக்கும் வேற இன்ஸ்டியூட்ல இருந்து லெட்டர் அனுப்புவாங்க. அங்கே போய் படிக்கலாம் அவங்க, நம்ம வேணாம்னு சொல்ல போறது இல்லை. அதனால வந்து இங்க அந்த மலர்ல வந்து எல்லா விஷயமும் இருக்கும் சார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கூட்டு சிந்தனையா இருந்தா தான் ஒரு துறையை வளர்க்க முடியுங்கிறதால இந்த மலர்ல வந்து ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்டிக்கல் இருக்கும். இது வரைக்கும் 7 மலர்ல கடைசி ஆண்டு மலரும் அதுக்கு முந்தின ஆண்டு மலர் தான் விற்பனைக்கு இருக்கு. அது முந்தின ஆண்டு மலர் கூட ரொம்ப கம்மியாக தான், ஒரு 20-25 தான் இருக்குது. சரின்னு ஒரு 5-6 கொண்டாந்து நினைக்கிறேன். அது வேணுன்றது நீங்க வாங்கிக்கலாம். அது 6வது ஆண்டு மலரும் 7வது ஆண்டு மலரும் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கலாம் சார். புத்தகம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 7-8 புக்கு இருக்கும். அது பஞ்சாங்கங்கிறது ஜென்ரலா இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய மாணவர் ஒருத்தர், மாணவர்னு சொல்ல முடியாது, அவர் என்னை விட கிட்டத்தட்ட என்னுடைய வயசு என்னவோ அதை அப்படியே 2ஆல பிரிக்கலாம். அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அதனால் இந்த ஜோதிட பாடம்னு. அது இந்த புக்கு தான். ஆக்சுவலா ஒரு கோயம்புத்தூர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு என்னுடைய மாணவர் தான், என்னுடைய மேட்ரு தான். அவர் வாயில சொல்லும் போது நல்லா இருக்கும். அதாவது ஒரே கருத்து தான், அந்த ஒரே கருத்து உதாரண ஜாதகத்துக்கு கூட அவர் வேற ஒரு ஆங்கிள் புரியுற மாதிரி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மொழி வளம்னு இருக்கு இல்லையா. ஒரே விஷயத்த வேற மாதிரி, அதாவது நீங்க ராமாயணத்தை வால்மீகி எழுதின ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும், வால்மீகி ராமாயணத்தை அப்படியே தமிழ்ல மொழிபெயருங்க, கம்ப ராமாயணத்தை படிங்க. கம்ப ராமாயணம் பிரமாதமா இருக்கு. ஏன்னா கம்பராமாயணத்துல கர்மன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடை ஓட்டத்தை, அந்த கதையோட ஓட்டத்தை ரொம்ப அழகா பிரமாதமா புரியுற மாதிரி அழகா எழுதுவார். வால்மீகி நான் குறை சொல்ல வரல. அதே மாதிரிதான் இவரு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர்னு சொல்றதுக்கு மன்னிக்கும், ஏன்னா வயசுல பெரியவர். நான் இந்த புக்கில் அணிந்துரை எழுதும் போதே சொல்லுவேன், என்ன எழுதிருக்கும் பாருங்க. இந்த புக்கில் அவருக்கு அணிந்துரை எழுதும் போது கடைசியா சொல்லியிருக்கேன், திரு வி.கே. சாமி அவர்களை வாழ்த்த எமக்கு வயது இல்லை என்பதால் அவர் பாதம் பணிந்து ஆசிகளை வேண்டுகிறேன். 80 வயசு நெருக்கத்தில் இருக்காரு. எப்போ வந்தாலும் நான் நேராக கிளாஸ் எடுக்க கோயம்புத்தூருக்கு போவேன். போன உடனே ஒரு சால்வை போட்டு சஷ்டாங்கமா அவர் காலில் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா சார் சிஷியர் அப்படிங்கிறதுலாம் இல்லை, குரு சிஷியர் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்க என்கிட்ட படிக்கிறீங்கன்னா போன ஜென்மத்தில் நான் உங்க ஒவ்வொரு வீடாவது படிச்சிருப்பேன். இதுதான் தத்துவம். ஒரு விஷயத்துல ஒருத்தர் அறிவாளியா இருந்தா இன்னொரு விஷயத்துல படுமுட்டாளா இருப்பாங்க. இதுதான் தத்துவம். அதுல குரு சிஷியருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு சிஷியருங்கிறது ஒரு நட்பு வட்டாரம் மாதிரி. அது அந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரமா இருக்கும்போது நல்ல ஒரு நம்ம ஒரு நட்போட நல்லா முன்னேறலாம். அந்த வகையில் இந்த புக்கு நல்ல அற்புதமான புக்கு. இதுல வந்து அடிப்படை நிலையில இருந்து அவர் எழுதியிருப்பார். அழகா அந்த கணக்கெல்லாம் எப்படி வருது,
ஏன்னா அந்த கணக்கு பற்றி என்னுடைய புக்கில் எதுவும் நான் போட்டிருக்க மாட்டேன். இதில் நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக 70 ருபீஸ் தான் இது, வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த என்னுடைய சிஷியர் அப்படின்னு உங்கள் சிஷியரா வேண்டான்வாங்க. இதில் என்ன விஷயம்னா, இவர் தன்னுடைய புக்கில் இவருடைய வயசுல பாதி தான் இருக்கு, இருந்தாலும் என்னுடைய குருவாயத்துக்கு பெரிய இது, அது பாக்கியம் இல்லையா எப்போதுமே. என்னங்க சார், ஏன் அப்படின்னா இவர் இதே மாதிரி சார் மாதிரி ஒரு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய நபர்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. 40 வருடம் ஜோதிடத்தில் அனுபவம். இவர் தான் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வராரு. ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் தான் சிறப்பு விருந்தினராக நம்ம கூடுவோம். ரெண்டாவது, அவரு தான் இந்த மாநாட்டுக்கு அணிந்துரை கூட அவர் எழுதுவார். என்னுடைய புக்குக்கு அவர் அணிந்துரை எழுதுவார், அவர் புக்குக்கு நான் அணிந்துரை எழுதுவேன். அதாவது குரு சிஷ்யர் நட்பு என்பது இந்த காலம் இல்லை, அந்த காலத்துல இருந்தே. உதாரணத்து அகத்தியருக்கும் தொல்காப்பியருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அகத்தியர் மிகப்பெரிய முனிவர், தொல்காப்பியர் அவருடைய மாணவர். இதுல தொல்காப்பியர் நல்ல பிரில்லியண்டா இருந்தார். உடனே சக மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அகத்தியர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. தொல்காப்பியர் உங்களை விட்டுட்டு நிறைய எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, அவர் குரு துரோகம் செய்யறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னாரு. தொல்காப்பியர் வந்தார், அகத்தியர் கேட்டார், அவர் எழுதுனதெல்லாம் காமிக்கிறார். எழுதுன என்ன பண்ணார், அகத்தியர் சொன்னது என்னை, அதாவது அகத்தியரை முன்னேற்றத்துக்கு இந்த நூல் தான் பெரிய இதுவா இருக்குன்ட்டு, அந்த தொல்காப்பியம் தான் தமிழுக்கு முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல, யாரோ சொன்னதை நான் சொல்றேன், எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குரு சிஷ்யர் நட்புங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அதுதான் இன்றைக்கு. இடையில வந்த காலகட்டத்தில் சில கமர்ஷியல் ரீதியில ஒருவருக்கு கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாது. இருந்தாலும் எல்லாரும் அரவணைச்சிட்டு போனவர் தான் நல்ல குரு. ஏன்னா ஜோதிடத்திலே சுபகிரகனா குரு தான். இருக்கிற கிரகத்துல எல்லா கிரகத்தோட சுபகிரகம் குரு தான் சொல்றதால, அப்ப குருனா எல்லாத்துலயும் அடக்கம் ஆயிடுது. அன்பு குருனா கடவுள் ஆயிடுது. அந்த வகையில இந்த புக்கு தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம் சார். அவர் இமெயிலுக்கு உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் அனுப்பிச்சிட்டேங்க அப்படின்னா, அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிமிட் பண்ணிட்டேங்க அவரோட ஃபீஸு அப்படின்னா, இம்மீடியட்டாக இமெயிலே பதில் வந்துடும், இல்லை டெலிஃபோனில் கூட தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஆஃபீஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்க வீட்டுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, எல்லாம் இமெயிலே அனுப்பிக்கலாம் ஒரே நேரத்தில். அது போக நேற்றுக்கு நடந்த ப்ரோக்ராம் சார் சிடியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதை பற்றி சார் நீங்கள் சொல்றீங்களா? அது சேல்ஸ்க்கு எப்போ வரும்? அப்புறம் இது 10-15 டிவிடியில் வரப்போகுது. இது சாருக்கு முதல்ல ஒரு எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இதை யூடியூப் வெப்சைட்ல போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. காரணம், நீங்க வெப்சைட்ல யூடியூப்ல போய் கூகுள்ல சர்ச் போட்டீங்க அப்படின்னா, கேபி அஸ்ட்ராலஜி லேர்னிங்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நார்த் இந்தியன் ஹிந்தியில் வரப்போது நிறைய சைட்ஸ் அவங்க ஹிந்தியில சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை, ஒரு ப்ரோக்ராம்கள் இல்லை. அது வீடியோ ப்ரோக்ராமாக நிறைய வருது. பட் எல்லாமே அரை மணி நேரம் சாப்டர் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 3ன்னு பல லெசன்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழில் நம்ம முதல்ல டிவிடியா இருக்கும், யூடியூபுக்கு போறது நம்ம ப்ரோக்ராம். இது கண்டினியூஸா எல்லா ப்ரோக்ராம் வர்றதுனால இது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அது எப்படி எடிட் பண்ண போறோம்ன்றது தெரியல. எடிட் பண்ணி சாரோட அனுமதியோட அப்புறம் யூடியூப்ல போடுறோம்.
ஏழு தான் முதல்ல. சரி சாப்பிட்டு பேசிக் இருந்தாலும் நான் ரெஃபர் பண்ணி விடுறேன். நாங்கள் டைட்டில் போடுறோம். சார்